This video is sponsored by EduQuest Digital Marketing Training Platform. The best platform to learn digital marketing is EduQuest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. Plan B is another way to make Plan A work. மோஸ்ட்லி இந்த கோட்டை எங்கேயாவது கேட்டிருப்பீங்க. இதுக்கான ஆக்சுவல் மீனிங்கை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு கதையா சொல்ல போறேன். ஒரு குட்டி கிராமத்துல ராமுன்னு ஒரு யங்ஸ்டர் இருந்திருக்கான். அவன் இருக்கிற கிராமத்தோட ஆணி வேறே விவசாயம் தான். அப்படி இருக்க சம்டைம் ஊர்ல கிணறெல்லாம் வத்தி போயிடும். அந்த மாதிரி டைம்ல அங்க இருக்க மக்கள் விவசாயத்துக்கு தேவையான தண்ணிய பக்கத்துல இருக்கிற ரிவர்ல இருந்து தான் எடுப்பாங்க. ஆனா இது ஒன்றும் ஈஸியான விஷயம் இல்லைங்க. கஷ்டப்பட்டு விவசாயம் பண்றது மட்டும் இல்லாம தண்ணியை கொண்டு வர டே அண்ட் நைட் நடந்து போயிட்டு வர வேண்டியிருந்தது. இவ்ளோ பண்ணியும் தண்ணி கரெக்டான அளவு வயலுக்கு கிடைக்காததால மோஸ்ட் ஆஃப் த டைம் விளைச்சல் பெருசா வராம போகும். இப்படியே போனா மக்கள் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு ராம் ஒரு பிளான் போட்டிருக்கான். அது என்ன பிளான்னா, ரிவர்ல இருந்து வயல்களுக்கு தண்ணி வர தரைய தோண்டி ஒரு பாதை உருவாக்குறது. மாசக்கணக்கா இதுக்காக ஒர்க் பண்ணிருக்கான். அப்படி உருவாக்குன பாதை மணல் தேங்கி தண்ணி நீக்காத அளவுக்கு பெர்ஃபெக்டா ரெடி ஆயிருக்கு. இதனால விவசாயிங்க கஷ்டம்லாம் போய் விளைச்சலும் அதிகமாயிருக்கு. எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்க நேரத்துல திடீர்னு அவங்க ஊரை நோக்கி ஒரு புயல் வந்திருக்கு. அந்த புயலால தொடர்ந்து மழை பெஞ்சு ரிவரோட நீரோட்டம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்படி இன்க்ரீஸ் ஆன தண்ணி ராம் கிரியேட் பண்ண பாதை வழியா வயலுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. இதை இப்படியே விட்டா வயல் ஃபுல்லா தண்ணி ஆகிடும், விளைஞ்ச பயிரெல்லாம் வீணா போயிடும்னு எல்லாரும் ஒண்ணு கூடி பேசியிருக்காங்க. விளைஞ்சு இருக்கிற பயிரை காப்பாத்துறதுக்காக ராம் கிரியேட் பண்ண பாதைய டிஸ்ட்ராய் பண்ணிடலான்னு முடிவெடுத்திருக்காங்க. ராம் அவன் நல்லதுக்காக பண்ண ஒரு விஷயமே கடைசியில கெட்டதா ஆயிடுச்சுன்னு வருத்தப்பட்டிருக்கான். இப்போ அதை அழிச்சிட்டா ஃபியூச்சர்ல தண்ணி தேவைப்படும் போது என்ன பண்ண போறோம் அப்படின்னு ராம் யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்கான். எல்லாரும் தண்ணி வர பாதையை டெஸ்ட்ராய் பண்ண கிளம்பி இருக்காங்க. அப்போ ராமுக்கு ஒரு ஐடியா தோணிருக்கு. அத மக்கள் கிட்டையும் போய் சொல்லியிருக்கான். மக்களும் அந்த ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ண ஒத்துக்கிறாங்க. பாதையை டெஸ்ட்ராய் பண்றதுக்கு பதிலா தண்ணி வயல்களுக்கு போகிற வழியை மட்டும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. தண்ணி வர பாதைய இன்னும் தூரமா போற மாதிரி தோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படியே தோண்டிக்கிட்டே போய் ஊருக்குள்ள இருக்கிற ஒரு பள்ளமான இடத்துல கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த இடத்த தோண்டி இன்னும் ஆழமாக்கியிருக்காங்க. இதனால ரிவர்ல இருந்து இன்க்ரீஸ் ஆகி வர்ற தண்ணி வயல்கள்ல ஓவர்ஃப்ளோ ஆகல. அதுக்கு பதிலா பள்ளமான இடத்துக்கு போய் சேர்ந்திருக்கு. மழையெல்லாம் நின்ன பிறகு இப்படி சேர்ந்த தண்ணியே அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவும் இருந்திருக்கு. இந்த சிஸ்டத்தை அடுத்த வருஷம் மழைக்காலத்துக்குள்ள இன்னும் நல்லா அப்டேட் பண்ணிருக்காங்க. இதனால அந்த ஊர் விவசாயத்துல மிகப்பெரிய ஹைட்டை ரீச் பண்ணிருக்கு. ராமோட பிளான் அன்எக்ஸ்பெக்டட் மழையால ஸ்பாயில் ஆகுது. எல்லாரும் பிளான் பியா பாதையை டெஸ்ட்ராய் பண்ணிடலான்னு முடிவெடுத்திருக்காங்க. இது பிளான் பி கிடையாதுங்க. எல்லாரும் பிளான் பின்னு நினைச்சு அந்த பாதையை டெஸ்ட்ராய் பண்ணலான்னு முடிவெடுத்திருக்காங்க. ஆக்சுவலா இது ஒரு பிளானே கிடையாது. இது வெறும் ஒரு டெம்பரரி சொல்யூஷன் தான். டெம்பரரி சொல்யூஷன்ஸ் அப்போதைக்கு அந்த நேரத்துல உங்களை காப்பாத்தி விடுமே தவிர அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணாது. ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும்னா டெம்பரரி சொல்யூஷனை விட்டுட்டு ஆக்சுவல் சொல்யூஷன் கிடைக்க என்ன பண்ணணும்னு யோசிங்க. அதை தான் ராம் பண்ணான். வறண்ட காலங்களில் தண்ணி வேணும்னா தண்ணியை சேவ் பண்ணணும்னு யோசிச்சான். அதனாலதான் இப்போ தானா வர்ற தண்ணியை சேவ் பண்ண முடியும்னு
அவனுக்கு தோணியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்க பிளான் கொலாப்ஸ் ஆகும்போது குவிட் பண்றதுக்கு பதிலாக பிளானை சக்சஸ் பண்ண ஒர்க் அவுட் பண்ணுங்க. யூ வில் டெஃபினெட்லி ஃபைண்ட் அ வே. உன் வாழ்க்கை உன் கையில்.